அட நான் உண்மையதான்ப்பா சொல்றேன். என் ஆராய்ச்சி எப்பவும் சரியா தான் இருக்கும். ஆனா அத நான் எப்படி நம்புறது? எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. இதோ எனக்கு முன்னால ஒரு நிறுவனம் இருக்குல்ல, நான் அத பத்தி படிச்சிருக்கேன். அவங்களோட புது நிர்வாகத்துக்கு அப்புறம் அவங்களோட நம்பர்ஸ் அதிகமாகும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணு, உன் வருமானமும் அதிகமாகும். என்கிட்ட இவ்ளோ பணம் இருந்தா நான் ஏன் உன்னோட சேர்ந்து இதெல்லாம் யோசிக்க போறேன்? இந்த நிறுவனத்துல முன்னாடியே முதலீடு செஞ்சிருப்பேனே. அந்த மாதிரி நிறுவனங்கள்ல முதலீடு செய்ய உங்களுக்கு நிறைய பணம் தேவையில்ல. ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் தான் தேவை. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் உதவும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல, என்கிட்ட லிமிடெட் ஃபண்ட்ஸ் தான் இருக்கு. அதுவே போதுமே. அது எப்படி? 5000 ரூபாயில கூட நீங்க இந்த முதலீட்டை ஆரம்பிக்கலாம். அதான் இந்த திட்டத்தோட குறைந்தபட்ச முதலீட்டு தொகை. இந்த திட்டம் பல்வேறு துறைகளை சேர்ந்த நிறுவனங்களை முதலீடு செய்யுது. வல்லுநர்கள் எந்த நிறுவனம் இல்ல பங்கு ஒரு தனித்துவமான தற்காலிகமான சவாலை எதிர்கொள்ளுதுன்றத கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. இதனால அதுல எதிர்மறையான வீழ்ச்சி ஏற்படுது, ஆனா எதிர்காலத்துல வளர்ச்சியான வாய்ப்பு இருக்கு. தற்காலிக சூழ்நிலைகள், அதாவது நிறுவனத்துல ஏற்படுற தற்காலிக நெருக்கடி நிர்வாகம் இல்லைன்னா பொருளாதாரத்துல ஏற்படுற பிரச்சனையை நிர்வகிக்கிறது. அரசாங்க நடவடிக்கைகளும் ஒழுங்குமுறை மாற்றங்களும் தொழில்துறைகளை ரொம்ப பாதிக்கும். உலக நிகழ்வுகள், அப்புறம் நிச்சயமில்லாத நிலைகள், அதாவது கோவிட் காலத்துல நாம பார்த்த மாதிரி நிகழ்வுகள். இந்த மாதிரி சூழ்நிலைகள் பல முதலீடு வாய்ப்புகளை உருவாக்கலாம். அப்படியா? கொஞ்சம் இரு, நான் இப்பவே என்னன்னு பாக்குறேன். இந்த மாதிரி கூடுதல் விவரங்களுக்கு எங்க சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடுதல் தகவல்களுக்கு ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட்ஸ்னு தேடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.